வாங்க, டாக்டர் என்ன சொன்னாங்க? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லையே. இல்லையே, கண்ணாடி போட்டுட்டு ஆளு ஜம்முன்னு இருந்தாங்களே, அவங்கள பார்த்து நாயே பயப்படணும். உங்க உடம்புக்கு பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லையான்னு கேட்டேன். அது என்னடா இது, யாரும் தெளிவா பேச மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஒன்னும் இல்லை, அவங்க தான் அட்மிட் ஆறது லெவலுக்கு போயிட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? சரி, அது விடு. என்ன சமையல் வாசல் தூக்கலா இருக்கு? உங்க வீட்டுல இருந்து யாராவது வந்திருக்காங்களா? எப்படி இவ்வளோ கரெக்டாக சொல்லிட்டீங்க? என் தம்பி வந்தான், அதான் பிரியாணி பண்ணி இருக்கேன். எனக்கு வயிற்று வலி, உன் தம்பிக்கு வக்கனையா பிரியாணியா? எங்க வீட்டுல இருந்து வந்தா உங்களுக்கு பொறுக்காதே. சரி, இங்க வாங்க, பாயசம் கொதிக்க போகுது. கொதிச்ச உடனே ஏலம் போட்டு இறக்கி வைங்க. நான் போய் இலை பறிச்சுட்டு வரேன். பாயசம் 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 விட்டுக்கோ. பாயசம் 1 தரம், பாயாசம் 2 தரம், பாயாசம் 3 தரம். இப்போ இறக்கிடலாம். ஏங்க இப்படி சத்தம் போட்டு ஊரே கூட்டுறீங்க? நம்ம வீட்டுல பாயசம் வைக்கிறது ஊருக்கே தெரியணுமா? நீ தானே பாயாசம் கொதிச்ச உடனே ஏலம் போட சொன்ன. இடிச்சு வச்ச ஏலக்காயை எடுத்து பாயசம் கொதிச்சு உடனே போட சொன்னேன். அதுக்கு இவ்வளவு கூத்தா? ஏமா யாருமே தெளிவா பேச மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு தெரியற மாதிரி யாராவது ஒருத்தன் செய்யணும் தான் ஆண்டவன் கிட்ட தினமும் வேண்டிக்கிட்டு. ஆண்டவா, எப்படியாவது தெளிய வச்சுட்டுப்பா. வணக்கம் மாமா, நல்லா இருக்கீங்களா? மாப்பிள்ளை, நான் ரொம்பவே தெளிவா இருக்கேன். உங்க அக்காவை தான் கொஞ்சம் கலங்கி இருக்கு. இதனால்தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்களை தெளிவு தம்மாங்கன்னு சொல்லுறாங்க. அப்புறம் மாமா, உங்களோட டீ கடை எப்படி ஓடுது? இல்லையே மாப்பிள்ளை, ஒரே இடத்துல தான் இருந்துச்சு. நான் போய் பார்த்துட்டு வரேன். அட அது இல்ல மாமா, டீ கடையோட வியாபாரம் எல்லாம் எப்படி ஓடுது கேட்டேன். நீயாச்சும் கொஞ்சம் தெளிவா பேச மாப்பிள்ளை. இப்படிதான் தம்பி, தெளிவா சொல்லு நம்மளே குழப்பிட்டா இருப்பாரு. சரி, இப்ப நான் தெளிவா சொல்றேன். இலை போட்டு இருக்கேன், சாப்பிட வாங்க. இலை எப்படி சாப்பிட முடியும்? உன் தம்பி வேற வந்திருக்கான். சாப்பாடு சாப்பிட சொல்லுமா? சாப்பாடு சாப்பிட்டு தான் இலையே போட்டு இருக்கேன். கடவுளே, இவர் வேணுமே பேசுறாரா இல்ல தெரியாம கொள்றாரா? ஒண்ணுமே புரியல. எப்போதான் தெரிந்து வரோ தெரியல. டே, நீ வா சாப்பிடலாம். ஏய், நீங்க எல்லாரும் மொட்டையே பேசிட்டு என்ன குறை சொல்றீங்களா? நான் எங்க முட்டையா பேசுறேன்? எங்க பாருங்க, பின்னி பூ வச்சிருக்கேன். எனக்கே வா. எப்படி ஏட்டிக போட்டிய பேசி பேசி எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. நான் தெளிவா இருக்கேன், என்ன யாரும் எதுவும் செய்ய முடியாது. என்ன மாப்பிள்ளை சொல்ற? ஆப்பு மாமா. என்னடா சொன்ன? இல்ல ஆமா மாமா சொல்றது பதிலா ஆப்பு மாமா சொல்லிட்டேன். சொல்லுவாடா சொல்லுவேன். சரி, வா சாப்பிடலாம். காட்சி 5. இடம் வங்கி. பங்கு பெறுவோர் வங்கி வனஜாவாக தியா, மீண்டும் மாப்பிள்ளை மாணிக்கம் மற்றும் நம்ம தெளிவு தெம்மாங்கு.